Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 10th November 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தையானது எதிர்மறையா முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2% to 2.5% டவுன் ஆயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இது இம்பாக்ட் ஆஃப் தி மிட் டேர்ம் எலெக்ஷன் ரிசல்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு அமெரிக்காவோட சிபிஐ நம்பர் வர இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு அமெரிக்க சந்தையினுடைய அந்த ஒரு நிலைமை இங்கேயும் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். முக்கிய சந்தைகள் எல்லாமே ஜப்பானுடைய நிக்காய் ஆகட்டும், ஹாங்ஸாங் ஹாங்காங் சந்தையாகட்டும், சவுத் கொரியா காஸ்பி சந்தையாகட்டும், சீன சந்தையாகட்டும், தாய்வான் சந்தை எல்லாமே இப்போது இறங்கிய வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய சந்தை இன்னைக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எஜிஎக்ஸ் நிஃப்டி சிங்கப்பூர்ல வியாபாரம் கூடிய நம்ம நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 80-90 புள்ளிகள் இறங்கி வியாபாரம் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் கேப் டவுன் ஓப்பனிங். அதே நேரம் நம்ம சந்தையை இன்னும் எப்படி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிறைய வாலட்டாலிட்டி இருக்கலாம். இந்த இறக்கங்கள் அப்படின்றதும் திரும்ப இந்த ரோலர் கோஸ்டர் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரைட் நடந்தாதான் ஸோ இது குறிப்பிட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு பெனிஃபிட்டா மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நகரம் நடக்கலாம். ஆனால் கேப் டவுன்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி தொடர்ந்து நம்ம போட்டிருக்க அதே ரேஞ்சில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மேலே 18,350 போய் தொட்டு தாண்டி போகும்னு பார்த்த அந்த ஒரு சுச்சுவேஷன் இல்லை, தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி வலிமையாக இறக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 17,700 இன்னமும் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இறங்கினாலும் இங்கிருந்து ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது பார்க்குறோம். 4.14 4.10 இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மார்ஜினலி அப். முன்னாடி 109 இந்த ரேஞ்சில் இருந்தது பார்த்தோம். கரெக்டாக 110 நோக்கி நகர்ந்திருக்கு. தட் இஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர். பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது கிட்டத்தட்ட 96.5 92.5 அப்படின்னு இறங்கி இருக்கிறது. பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்திய சந்தைக்கு சாதகமான விஷயமா பார்க்குறோம். ஆனால் உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த டிமாண்ட், சீன மார்க்கெட்டோட டிமாண்ட்லாம் இன்னும் அதிக அளவில் வரல அப்படின்றதா ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அமெரிக்காவும் அதிகமான அளவு இன்வென்ட்ரியை மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து கோல்டு பொறுத்த வரைக்கும் 1700க்கு மேல நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1620 இருந்தது சொன்னோம். அங்கிருந்து ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்ம பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி 1720 730 இந்த இடத்துல வலிமையா தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அன்லஸ் அதர்வைஸ் மார்க்கெட் கிராஷ் ஆனால ஒழிய திரும்ப இது இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். யூஎஸ்டிஐஎன்ஆர் மெல்ல மெல்ல வலிமை பெற்று வர்றதை நம்ம பார்க்கிறோம். 82 90ல இருந்து இப்ப எங்க வந்தாச்சு, மெல்ல 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 ஒரே நாள்ல இல்லை, மெல்ல மெல்ல 81.39 என்ற அளவுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது இந்திய ரூபாயானது டாலருக்கு எதிராக சற்றே வலிமை பெற்றுக் கொண்டு வருவதையும் நம்ம பார்க்கிறோம். Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நேற்றுக்கு டாடா மோட்டார்ஸ், பிடிலைட், லூபின் ரிசல்ட்லாம் வந்தாச்சு. இதுல டாடா மோட்டார்ஸ், பிடிலைட் ரெண்டுமே ஒரு தம்ஸ் டவுன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டாடா மோட்டார்ஸோட நஷ்டம் கூடிக்கிட்டு வருது, கடன் கூடிக்கிட்டு வருது அப்படின்றதும், பிடிலைட்டோட பிசினஸோட வால்யூமும் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை, லாபமும் எதிர்பார்த்த அளவு இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம். லூபின் மட்டும் ஒரு பாசிட்டிவான சிக்னல். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். மார்ஜினும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால லூபின் இஸ் அந்த பாசிட்டிவ் டெரிட்டரி இன் ஜென்ரல். அதுக்காக ஷேர் மார்க்கெட்டில் உடனே போய் வாங்கிடக்கூடாது, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ அதன் பிறகு மார்க்கெட் ஏற்கனவே ஏறி இருந்தால் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாம், கவனமாக இருக்கணும். எஃப்ஐஸ் மீண்டும் தொடர்ந்து சில நாட்களாக வாங்கிட்டு இருந்த எஃப்ஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், நேற்று பொறுத்த வரைக்கும் 673 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். டிஐஎஸ் செல்லஸா மாறி இருக்கிறாங்க, டிஐஎஸ் பையரா மாறி இருக்கிறாங்க. இதுக்கு மாத்தி போட்டிருக்கேன் நானுங்க. ஸோ ஓவரால் எஃப்ஐஸ் ஆர் செல்லர்ஸ், டிஐஎஸ் ஆர் பையர்ஸ். ஓகே, கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க நேற்றுக்கு ஒரு பியர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின நாள் என்ன போட்டிருந்தோம், ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருந்தது பார்த்தோம். ஸோ இந்த பியர் கேண்டில் ஃபார்ம் ஆனது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா பார்க்கப்படுகிறது இன் ஜென்ரல். ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இன்னைக்கு இறங்கி முடிஞ்சால் இது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். ஒருவேளை இன்னைக்கு முடியும் போது ஏறி முடிஞ்சா
இந்த இறக்கம் வந்து முடிவுக்கு வந்ததாகவும் மீண்டும் ஒரு பக்கவாட்டு நகரை நோக்கி நகரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் SFL மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 1 மந்த் ப்ரோக்ராம் 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதம். காலையில் 9லேருந்து 11 மணிக்கு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கான பயிற்சி வகுப்பு. இதில் வந்து நம்ம இன்ட்ராடேல சரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து எப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேர்ன் பண்ணி நம்ம அன்னன்னைக்கு கூட பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை அடையாளம் பார்ப்போம். நிஃப்டி லைவ் ட்ரேடிங் தினமும் பண்ணிகிட்டே இருக்கிறோம். யூடியூப்ல எக்ட்ரா டிவி அப்படின்ற சேனலை நீங்கள் பார்க்கலாம். தினமும் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இங்கே அடையாளம் காட்டப்படுகிறது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.